அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் நடந்து போய்கிட்டு இருந்தானா. அவனை பசியோடு இருந்த சிங்கம் துரத்திட்டு வந்துச்சான். அவன் அதை பார்த்து பயந்து ஓடி போய் ஒரு மரக்கிளையில் ஏறி உட்காந்துக்கிட்டானா. அந்த மரக்கிளையில் ஏற்கனவே ஒரு குரங்கு படுத்துட்டு இருந்துச்சான். குரங்கு சொல்லிச்சான், சிங்கத்துக்கு மரம் ஏற தெரியாது, நீ தைரியமாக இரு, சிங்கம் போன உடனேமே உனக்கு நான் தகவல் சொல்கிறேன், நீ கீழே இறங்கி போயிருன்னு குரங்கு சொல்லிச்சான். கொஞ்ச நேரத்துலேயே குரங்கு தூங்கிருச்சான். கீழே இருந்த சிங்கம் அந்த மனுஷனை பார்த்து சொல்லிச்சான், குரங்கு கீழே தள்ளி விடு, உடனே நான் விட்டுறேன்னு சொல்லிச்சான். உடனே அந்த மனுஷன் குரங்கு கீழே தள்ளி விட்டானா. சிங்கம் குரங்குகிட்ட சிரிச்சுட்டே சொல்லிச்சான், மனுஷன் எப்போவுமே நன்றி கெட்டவன், உதவி செய்த உனக்கே துரோகம் செய்து விட்டான், உன்னை கொல்ல மாட்டேன், மேலே போய் அவனை கீழே தள்ளி விடு, அவனை நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிச்சான். குரங்கு உடனே மேலே போயிட்டு அந்த மனுஷனை கீழே தள்ளி விடலையாம். சிங்கத்தை பார்த்து பெருமிதமாக சொல்லிச்சான், நம்பி வந்தவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்ய நான் ஒன்றும் மனிதன் அல்ல அப்படின்னு பெருமிதமாக சொல்லிச்சான். 5 அறிவு உள்ள மிருகங்கள் கூட ரொம்ப நன்றி உணர்வோடு இருக்கும். 6 அறிவு உள்ள மனுஷன் எல்லாரோட லைஃப்லையும் இது போல் இருக்கத்தானே செய்கிறாங்க. இந்த மீன் வறுவலுக்கு சீரகத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா தூள், மிளகுத்தூள், சோம்புத்தூள், அரிசி மாவு, கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா சட்னி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கழுவி வச்சுருந்த மீனில் அப்ளை பண்ணி 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஹீட்டான ஆயிலில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து இது போல் ஃப்ரை பண்ணுங்கள். கருவேப்பிலை என்கிட்ட இருந்தது, நான் இது போல் மேலாப்பில் தூவி விட்டுக்கிட்டேன். ரொம்ப ஃப்ளேவராகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது. பிறரை நேசிக்க தெரியாத மனிதனிடமும் பிறரால் நேசிக்கப்படாத மனிதனிடமும் வாழ்ந்து எந்த பயனும் இல்லை. நேசிக்க பழகுங்கள், இல்லையெனில் நேசிப்பவர்களுடன் பழகுங்கள், வாழ்க்கை இனிமையாகும். இந்த வீடியோவும் இதில் நான் சொல்லியிருக்கிற கருத்துக்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்டான வீடியோவோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.